இத பாக்குற உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இது வழக்கமான ஒரு விஷயத்த பத்தின அலசல் கிடையாது. நம்ம வாழ்க்கையில மறைக்கப்பட்டிருக்கிற ஆனா ரொம்ப முக்கியமான சில உண்மைகள பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமூக அமைப்பு நிஜமாவே யாருக்காக இயங்கிட்டு இருக்கு? உங்க எதிர்காலத்தை நீங்க பாக்குற விதத்தையே இது முற்றிலுமாக மாத்தப் போகுது. சின்ன வயசுல இருந்தே நம்ம காதுல திரும்ப திரும்ப விழுந்த ஒரு விஷயம் என்ன? நல்லா படி, நல்ல மார்க் எடு, ஒரு நல்ல வேலைக்கு போ. இததானே நாம எல்லாரும் கேட்டு வளர்ந்தோம். யோசிச்சு பாருங்க, இந்த சமூகம் நம்மள ஒரு கிணத்து தவளை மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுருக்கி வச்சிருக்கு. உன்னால இவ்ளோதான் முடியும் அப்படின்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமையோ உங்க கனவுகளோ வெளியே வராம இருக்க கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலான மக்களோட வாழ்க்கை பாதை எப்படி இருக்கு தெரியுமா? முதல்ல ஸ்கூல், அப்புறம் ஒரு டிகிரி, அதுக்கப்புறம் காலையில 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு வேலை, மறுபடியும் இதே சைக்கிள் தான். வாரம் முழுக்க உழைப்பு, மாசம் முழுக்க ஓட்டம். ஆனா மாசம் முடியறதுக்குள்ளேயே சம்பளம் முடிஞ்சு போயிடுது. வீட்டு வாடகை, மருத்துவ செலவுகள்னு ரொம்பவே சலிப்பான ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப கசப்பான உண்மை ஒண்ணு இருக்கு. இங்க நிறைய பேர் நிஜமாவே வாழல, வெறும் சர்வைவ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல தங்களுக்கு இருந்த பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் அப்படியே மறந்துட்டு இன்னைக்கு இந்த மாச இஎம்ஐய எப்படி கட்டுறது அப்படின்னு மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கடமைகளுக்காக மட்டுமே ஓடுற ஒரு மெஷினா மனிதன் மாறிட்டான் அப்படிங்கறது தான் நிதர்சனம். மக்கள் ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அவங்க தான் வாழ்க்கைய பில்ட் பண்ண, அதாவது எப்படி உருவாக்குறதுன்னு கத்துக்கல. வர்ற மாச வருமானத்தை வச்சு வாழ்க்கையை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு மட்டும்தான் கத்துக்கிட்டாங்க. ஆனா இது வாழ்க்கை இல்லைங்க. நம்ம முன்னேறிட்டு இருக்கோம்னு நம்மள நம்ப வச்சு நம்மள ஒரே இடத்துல சுத்த வைக்கிற ஒரு மாய சக்கரம் தான் இது. சரி, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? சில சமயம் உங்களை விட கம்மியா படிச்சவங்க உங்களை விட அதிகமா சம்பாதிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? இது எப்படின்னு தெரியுமா? அவங்களுக்கு இந்த சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு. ஒரு பைக் சர்வீஸ் சென்டர்ல வேலை பார்த்த ஒரு சாதாரண மனுஷனோட கதையை சொல்றேன் கேளுங்க. அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு மெஷின் மாதிரி வேலை மட்டும் பார்க்கல. கஸ்டமர்ஸ் எப்படி வராங்க, லாபம் எப்படி வருது, ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கிருந்து வாங்குறாங்கன்னு அந்த வேலைக்கு பின்னால இருக்கிற முழு சிஸ்டத்தையும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சான். இதுதான் அவனோட வாழ்க்கையில திருப்பு முனை. அவன் வேலை பார்த்த இடத்த ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்ல மட்டும் பார்க்கல, ஒரு ஃபியூச்சர் ஓனர் மனநிலையோட பார்த்தான். அந்த பிசினஸ் எப்படி இயங்குதுன்னு முழுசா கத்துக்கிட்டான். இன்னைக்கு அவன் சொந்தமா ஒரு ஷாப் ஆரம்பிச்சு அவனோட பழைய சம்பளத்தை விட பல மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறான். உன் திறமையை நீயே உருவாக்கு, நீயே 4 பேருக்கு வேலை கொடு அப்படின்னு யாராவது இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சுயமாக சிந்திக்கிற மனிதர்களை விட சொன்னதை செய்யற மனிதர்களை உருவாக்கத்தான் இந்த சமூகம் விரும்புது. நீங்க அந்த சேஃப் ஜோனை விட்டு வெளியே வர நினைச்சாலே சில வார்த்தைகளை உங்க மேல வீசுவாங்க. அது ரிஸ்க்குப்பா, அது சேஃப் இல்ல, பிசினஸ் எல்லாம் உனக்கு செட் ஆகாது இப்படின்னு சொல்லி உங்க கனவுகளை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொன்னுடுவாங்க. ஆனா இந்த உலகத்துல பெரிய மாற்றங்களை உருவாக்குன யாரும் அந்த சேஃப் ஜோன்ல இருந்தவங்க கிடையாது. பயத்தை தாண்டி அடியெடுத்து வச்சவங்க தான். ஒரு சின்ன டீ கடையில வேலை பார்த்தவர் இன்னைக்கு பல கிளைகளுக்கு ஓனர். கேமரா கூட இல்லாம யூடியூப் ஆரம்பிச்சவர் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களால பார்க்கப்படுறாரு. வீட்ல இருந்தபடியே சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்ச ஒரு பெண் இன்னைக்கு பலருக்கு வேலை கொடுக்கறாங்க. தைரியமா தொடங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாற்றம் கிடைக்கும். ஆனா இங்க பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க? இன்னும் கொஞ்சம் பணம் வரட்டும், இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்க்கையில ஒரு பெர்ஃபெக்ட் நாளுக்காக காத்துட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பெர்ஃபெக்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரு சுத்தமான பொய். அப்படி ஒரு நாள் வரவே வராது. நீங்க எந்த நிமிஷம் ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையோட பெர்ஃபெக்ட் நாள். இந்த உலகத்துல பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறவங்க அதிகமா உழைக்கிற மனிதர்கள் மட்டும் கிடையாது, அதிகமா யோசிக்கிற மனிதர்கள். ஒரு நடிகர் திரைப்படத்தையே தயாரிக்கிறார். மத்தவங்களுக்காக வேலை பார்த்த ஒரு என்ஜினியர் சொந்தமா ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறார். ஒரு ஆசிரியர் ஆன்லைன் கோர்ஸ் உருவாக்கி அவர் தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்கிறார். வெறும் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கறத தாண்டி திங்கிங் பிக் அப்படிங்கிற இந்த பெரிய சிந்தனை தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இப்போ நாம ஒரு புதிய உலகத்துல இருக்கோம். இன்டர்நெட், ஏஐ, சோஷியல் மீடியான்னு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. உங்க கையில இருக்கிற ஒரு மொபைல் போனே போதும் உலகம் முழுக்க உங்க திறமைய கொண்டு போய் சேர்க்க. பெரிய முதலீடு எதுவுமே இல்லாம உங்க வாழ்க்கையை முற்றிலுமாக மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இதெல்லாம். ஆனா நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? நிறைய பேர் அந்த மொபைல் போன்ல மத்தவங்க வாழ்க்கைய பார்த்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே நேரத்தை வீணடிக்கிறாங்க. ஆனா அதே மொபைலை பயன்படுத்தி சில ஸ்மார்ட்டான ஆட்கள் வீடியோ உருவாக்குறாங்க, ஃப்ரீலான்சிங் பண்றாங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்றாங்க. வித்தியாசம் ஒண்ணுதான். சிலர் அதுல வெறும் பொழுதுபோக்கு தேடுறாங்க,
சிலர் தன் திறமைய வளர்த்துக்கிற வாய்ப்பை பாக்குறாங்க. இதுல நீங்க எந்த வகைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை முற்றிலுமா மாத்தக்கூடிய ஒரு ரகசியத்தை இப்போ நான் சொல்றேன். தினமும் பல மணி நேரத்தை சோஷியல் மீடியால வீணடிக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துல ஆயிரக்கணக்கான மணி நேரத்தை நீங்க இழக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா தினமும் வெறும் 2 மணி நேரம், ஆமாங்க, உங்க எதிர்காலத்துக்காக தினமும் ஒரு 2 மணி நேரத்தை மட்டும் சரியா பயன்படுத்தினா உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படியே மாறிடும். அந்த 2 மணி நேரத்தை எதுல செலவிடணும்? நல்ல புத்தகங்கள் படிங்க. ஏஐ டூல்ஸ் எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கோங்க. சேல்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் திறன்களை வளர்த்துக்கோங்க. பணத்தை எப்படி சரியா நிர்வகிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எதிர்காலத்துல அதிகமா சம்பாதிக்க போறவங்க அதிகமா வேலை செய்யறவங்க இல்ல, அதிக மதிப்பை, அதாவது வேல்யூவை உருவாக்குறவங்க. மாற்றத்தை ஏத்துக்கிட்டு புது விஷயங்களை கத்துக்கிறத நிறுத்தாத மனிதர்கள் தான் ஜெயிக்க போறாங்க. முதல் நாள்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அமையாதுங்க. உங்க முதல் வீடியோ சுமாரா தான் இருக்கும். முதல் பிசினஸ் வெற்றி பெறாம கூட போகலாம். ஆனா தோல்விங்கிறது வாழ்க்கையோட முடிவு கிடையாது, அது ஒரு பாடம். முதல் படி எடுத்து வைக்காம 1000வது படிக்கு போகவே முடியாது. முயற்சியே பண்ணாதவங்களுக்கு ஒரு போதும் மாற்றமும் கிடைக்காது. என்னைக்கும் இதை மனசுல வச்சுக்கோங்க. சம்பளம் உங்க வாழ்க்கையை நடத்தும், ஆனா உங்க புத்திசாலித்தனம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையை உயர்த்தும். இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போற மிக முக்கியமான கேள்வி இதுதான். இது உங்க வாழ்க்கை. இந்த கதையோட ஹீரோ நீங்க மட்டும்தான். ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குற சைட் கேரக்டராவே வாழ்ந்து முடிக்க போறீங்களா, இல்ல உங்க வாழ்க்கைய நீங்களே இயக்குற மெயின் கேரக்டரா உயர போறீங்களா? இந்த சமூகம் உங்க வாழ்க்கைய வழி நடத்த விடாதீங்க. உங்களை நீங்களே வழி நடத்துங்க. இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான பிரச்சனைகளை பணம் ஒண்ணுதாங்க தீர்த்து வைக்கும். அந்த பணத்தை உங்க திறமைய வளர்த்துக்கிட்டு அதிக கஷ்டம் இல்லாம ரொம்ப புத்திசாலித்தனமா சம்பாதிக்க தெரிஞ்சவன் தான் இந்த உலகத்துல நிஜ ஹீரோவா வாழ்றான். உங்களுக்கான மதிப்பை உயர்த்துவதற்கான பயணத்தை இப்போதே தொடங்குங்க. ஏன்னா இதுதான் மறுக்க முடியாத உண்மை. உன் எதிர்காலத்தை மாற்றப் போகும் அந்த ஒரே மனிதன் நீதான்.